அன்பாந்தவர்களே, வயல் என்றால் வரப்பு வேண்டும், வாய்க்கால் என்றால் கரை வேண்டும், ஓடுகின்ற கார் என்றால் ஒழுங்கான பிரேக் வேண்டும், அடங்காத காலை என்றால் அடக்குவதற்கு மூக்கணம் கை வேண்டும். அதுபோல ஆதிக்க சாதிகளின் அடிமட்டத்தில் ஒழிக்க, ஜாதிய தீண்டாமை அடியோடு அளிக்க, பெண்ணுடைய சிறுமையாக சமூகம் காக்க மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கும் வேண்டும் 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 என்று பொருள். இதோ இளைய பட்டாளம் வந்து கொண்டிருக்கிறது. 14 வயதில் நாங்கள் தூயத்தாடி கொண்டிருக்க நாங்கள் நடிகர்கள் பின்னால் செல்பவர்கள் அல்ல. 14 வயதிலே திருவாரூர் வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணுக்கு நீ தேடி வந்த போல இந்த நாடு உருவங்கள் என்று முழங்கிய தலைவர் கலைஞர் பின்னால் செல்பவர்கள். திருமண வயதில் மிகப்பரிசு அறிவித்த நடிகர்கள் பின்னால் செல்பவர்கள் அல்ல. திருமண வயதில் கொடிய சட்டமான லிசா என்கிற கொடிய சட்டத்தை ஏற்றி சிறைக்கு சென்ற தளபதியிடம் பின்னால் செல்பவர்கள். அன்பாண்டவர்களே, இப்பயும் நீங்க ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் ஓட்டு போடணும்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, இந்த மேடையில் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்குலாம் ஒரு 20 ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்கும். என்னுடைய வயசு 20 தான். என்னுடைய வயசு 20 தான். என்னிடம் ஜாதி என்று கேட்கவில்லை, என் பெயரை வைத்து மதம் என்று கேட்கவில்லை. இவனுக்கு மேடையில் பேச தெரியும். இவன் மேடை ஏறினால் திராவிட சித்தாந்தத்தை கற்பிப்பான் என்று என்னை நம்பி என்னை மேடையில் வைத்து ஒரே ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அன்பார்ந்தவர்களே, வாருங்கள் சொல்வோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்ல வருவதற்கு திராவிடத்தால் எழுந்தோம், திராவிடத்தால் தான் எழுந்தோம் என்று சொல்வதற்காக அவர்கள் தில்லியிலிருந்து வந்தாலும் சரி, தில்லி படத்தில் நடித்து கொண்டிருந்தாலும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்ற இலக்கங்களுக்கு ஓடுவோம் என்று சொல்லி நான் என்னை போன்ற இளைஞர்களுக்கு சொல்கிறேன், உறுத்தவில்லையா? கொஞ்சம் கூட உறுத்தல் இல்லையா? நமது அம்மா வயது, நமது பாட்டி வயது தாய்மார்கள் நம் கண்முன்னே அழுகிறார்கள். உங்க வயசு ஆளுங்கெல்லாம் இதை கேட்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு நம் கண்முன்னே அழுகிறார்கள். அதை பார்த்து உனக்கு உறுத்தல் இல்லையா? உன் கையால் ஆகாத தனமாவது உனக்கு தோணவில்லையா? உன் குறை கேட்டு நான் என்ன செய்வேன் தாயே? அதிகாரம் என் அறிவுக்கு இல்லை, அரங்கேற்றமோ என் பேச்சுக்கு இல்லை, கைதூக்க வலிமை இல்லை, காப்பாற்ற வழியும் இல்லை, விட்டு போக மனமும் இல்லை, கட்டுக்கட்டாக பணமும் இல்லை, கையால் ஆகாத கயவன் நானோ, உன் குறை கேட்டு என் செய்வேன் தாயே என்ற உறுத்த வேண்டாமா? அந்த உறுத்தல் தான் எங்களை போன்ற இளைஞர்களை இங்கே நிறுத்தி இருக்கிறது. எனது அன்பிற்குரிய அப்பா சீமான் அவர்கள் எப்போதும் சொல்வார், எனது வாக்காளர்கள் 7வது 8வது வகுப்பில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. உண்மையிலேயே கட்சி தொடங்கப்பட்ட காலம் 2009-10களில் நான் 8ஆம் வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்று அவரை நேசித்து நான் வந்து நிற்கிறேன். காரணம், இன்றளவில் இவரை விட்டால் வேறு நாதி இல்லை. காலையிலேயே அப்பா ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும். ஆமா, நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தெரியும். ரிப்பீட் தான், இருந்தாலும் சொல்லியே ஆகணுமே. எங்கு அநியாயம் நடந்தாலும் எதிர்த்து நின்று ஏன் என்று கேட்க முதலில் வந்து நிற்பவனே முதலமைச்சரனில் சீமான் தான் தமிழக முதலமைச்சர். நாம் தமிழர் பிள்ளைகளை அமைச்சர் பெருமக்கள். இதை மறுக்க முடியுமா? பொதுவா அப்பா அவர்கள் மேடையில பேசி கொண்டிருக்கும் போது கீழே இருக்கிற இளைஞர்கள் சொல்லுவாங்க, வழக்கத்துக்கு மாறா மேடையில் இருக்கிறேன்னா கீழே இருக்கிற அப்பாவுக்கு சொல்றேன், அப்பா ஐ லவ் யூப்பா. ஏன்னா கீழே போனா எனக்கு சொல்ல வராது, அதான் இங்கே சொல்லிட்டேன். எல்லாவற்றுக்கும் பணம் பணம் முன்வைக்கப்படுகிறது, இனம் பின்தள்ளப்படுகிறது. இன்றளவில் நாம் தமிழர் கட்சியை விட்டால் ஒரு தூய அரசியல், இந்த தீய அரசியலை ஒழிக்குவதற்காகவே ஒரு தூய அரசியல் என்பது எங்கும் இல்லை. அன்பிற்குரிய இளைஞர்கள் இதை சிந்திக்க வேண்டும். ஆட்சிக்கு பேரு நம்ம திராவிட மாடல் ஆட்சி சொல்லுன்னு இருக்கும். இந்தியாவுல எத்தனையோ மாடல் இருக்கு. ஒரு 3 வயசு சிறுவன் இருப்பான், பணியாறு வீட்டு சிறுவன். அவன் 40 வயது முதியோர் பார்த்து அதே குப்பா என்பான், அதே குப்பா என்பான். அந்த குப்பனுக்கும் குப்பனுக்கும் மேடை ஏற்றி மாறி மாறி தாழ்வை அளித்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்து விட முடியுமா? எத்தனையோ மாடல் இருக்கு. ரயிலுக்கு தீ வைக்கிற மாடல், போலி நீதிமன்றத்தை அமைக்கிற மாடல், கொரோனா வந்த போது மாட்டு மூத்திரம் குடிங்கள் உங்களுக்கு கொரோனா வராது என்று சொன்ன மாடல், புற்றுநோய்க்கு மாட்டு சாணம் பின்னால் உங்களுக்கு புற்றுநோய் வராது என்று சொன்ன மாடல், பின்னாடி போய் குடிச்சிட்டு மேடலை ஏறி குடிபெருமை பேசுகிற மாடல், எத்தனையோ மாடல் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும் என்ற திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தாய்மார்களே?
இவர்கள் வந்துவிட்டால் கோயில் இடித்து விடுவார்கள், இவர்கள் வந்துவிட்டால் கோயில் எல்லாம் காணாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். யார் சொன்னார்களோ திராவிட முன்னேற்ற கழகம் அரியணைக்குள் வந்தது, அந்த கோயிலுக்கு குடவிளக்கு செய்து வைத்த இயக்கம் இதே திராவிட இயக்கம் தான் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் சிலையெல்லாம் காணாம போயிடும் அப்படிலாம் வதந்தி பரப்புனாங்க. ஆனால் முருகனுக்கு மாநாடு நடத்திய இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் முருகனுக்கு மாநாடு நடத்தியது. அந்தாண்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் கோயிலுக்குள்ள எல்லாம் யாரும் போக முடியாது, ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வந்தவர்கள் போக முடியாது. நீங்க நினைச்சு பாருங்க, கோயிலுக்கு 50 அடி தள்ளி தான் கோயில் உண்டியவே இருக்கும். ஏன்னா தாழ்த்தப்பட்டவன் கோயிலுக்கு வரக்கூடாது என்ற சட்டமும் அன்று இருந்தது. அதை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் கேட்க வழியில் போராடினார், கோயிலுக்குள் நுழைவிட்டார்கள். தந்தை பெரியார் இருக்கும் போது சொன்னாரு, என் நெஞ்சில் தைத்த உள்ளாக இருக்கிறது என்ன என்று கேட்டால், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற திட்டம் இன்னும் வரவில்லை, சட்டம் இன்னும் வரவில்லை, என் நெஞ்சில் தைத்த உள்ளாக இருக்கிறது என்று தந்தை பெரியார் சொன்னார். தலைவர் கலைஞர் அவர்கள் வந்தால் 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் அவர் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக என்ற சட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றும் என்று போராடினார். ஆனால் நடைபெறவில்லை. ஆனால் முத்துவே ஸ்டாலின் என்னும் தான் என்று நம்முடைய முதலமைச்சர் விளங்கினார். அவர் வந்த சில மாதத்திலேயே அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகும் என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். தந்தை பெரியாரை தொடங்கி அறிஞர் அண்ணா அவர்கள் மாநில உரிமை மீட்க வேண்டும், தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று போராடினார். அப்போது தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து குடும்பங்களிலும் இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அந்தாண்டவர்களே, நான் அடிப்படையில் என்னுடைய பெயரிலேயே உங்களுக்கு தெரிந்திருக்கும், நான் ஒரு முஸ்லிம். எனக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மீது எப்பொழுது ஈர்ப்பு வந்தது என்று சொன்னால், ஒரு சட்டமன்ற நிகழ்வில் நான் சொல்கிறேன். அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதிமுக, எதிர்கட்சியாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார், நீங்க சிறுபான்மையில மிகவும் பிற்படுத்தோர் வகுப்பில் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். அப்பொழுது ஆளுங்கட்சியாக அதிமுக எழுந்து அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று சொல்கிறார்கள். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதி சொன்னார், உங்கள் சட்டத்தில் வேண்டுமானாலும் சிறுபான்மையருக்கு இடமில்லாமல் இருக்கலாம், ஆனால் என் இணையத்தில் சிறுபான்மையருக்கு இடம் இருக்கிறது என்று கூறி ஒதுக்கப்பட்ட என் சமுதாயத்துக்கு 3% இடஒதுக்கீடு தந்து என் வாழ்க்கையில் ஒளியை தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி என்ன சார்ந்தவர்களே, நீங்கள் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அரசு பணியில் அமரவில்லையா பரவாயில்லை, கவலைப்படாதீர்கள். நீங்கள் அடிப்படையில் பணியில் செய்து கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீர்கள், உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி மாதம் 1000 ரூபாய் தாய்மார்களுக்கு வழங்கினார் தாய் இல்லம் கொண்ட நம்முடைய தலைவர் அவர்கள். அந்தாண்டவர்களே, அந்த திட்டத்தை அறிவித்த பிறகு ஒரு தாயை பேட்டி இருக்கிறார்கள். அந்த பேட்டி கண்டவுடன் என் கண்கள் கலங்கின. அவரிடம் கேட்கிறார்கள், இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நீங்க வாங்கினீங்கம்மா, அதனால என்னமா பயன்படுத்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நான் கூலி வேலை செய்யறேன், தினம் தினம் எனக்கு 500 ரூபாய் தான் சம்பளம், மாதவிட காலத்தில் எனக்கு எதுவுமே குறை வந்துச்சுன்னா அந்த கூலி வேலைக்கு அந்த கஷ்டத்துல நான் போய்தான் ஆகணும். அப்படி நான் லீவ் போட்டேன்னா அந்த 500 ரூபாயும் எனக்கு வராது. ஆனால் இப்பொழுது நான் சுயமரியாதையோடு என்னால் விடுமுறை எடுக்க முடிகிறது. காரணம், என் கையில் மாதம் 1000 ரூபாய் தந்த மகளிர் உரிமை தொகை இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த எளிய பிள்ளைகள், நாங்கள் எளிய பிள்ளைகள், எல்லா கஷ்டமும் உணர்ந்த எளிய பிள்ளைகள். கல்வியோ மருத்துவமோ குடிநீரோ மின்சாரமோ எல்லாவற்றிற்கும் அரசையே நம்பி இருக்கிற எளிய பிள்ளைகள், எல்லாவற்றிற்கும் அரசையே நம்பி இருக்கும் குடிகள். எளிய பிள்ளைகளுக்கு தான் எத்தனை சிக்கல்கள். எல்லாம் பார்த்த பின் தான் எல்லாம் மாற்ற நிற்கிறோம், இடையூறாக யாரும் வந்து விடாதீர்கள், ஏற்கனவே ஏகப்பட்ட இன்னல்கள். இன்றைய இளைஞர் சமுதாயம் உண்மையிலேயே எழுச்சி உற வேண்டும். இந்த தீய அரசியலை முடிவுக்கு கட்ட தூய அரசியலுக்கு பின்னர் நீங்கள் வலிமை சேர்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அரசியலில் தூயவர்கள் என்பவர் யார் தெரியுமா? யாரால் எதிர்க்கப்படுகிறோமோ, எதிரி யார் என்பதை பொறுத்தே ஒருவனின் தூய்மை இருக்கிறது. நமது அரசியலில் அடிப்படையான 3 விஷயங்கள்: கொள்கை, கொள்கையை தாங்கி நிற்கிற அமைப்பு, அந்த அமைப்பின் முகமான தலைவன் என்று 3 இருக்கிறது.
இந்த மூன்றுக்கும் எதிரே தாக்குதல் நடக்கிறது. கொள்கையா நமது தமிழ் தேசிய அரசியல் இருக்கிறது. தமிழ் தேசியம் திராவிடமும் ஒண்ணுதான், ரெண்டு கண்ணுதான் என்ற கொள்கைக்கு எதிரான தாக்குதல்கள், அமைப்புக்கு எதிரான தாக்குதல்கள் இந்த கட்சியை திரள் நிதியால் தான் நடக்கிறது. இந்த அமைப்பு என்பது பிரிவினைவாத கட்சி என்று நமக்கு எதிரான தாக்குதல்கள் நடக்கிறது. நாங்களாவது திரள் நிதி, திமுக எந்த நிதியில் நடக்குது பேசுவோமா? அதானியிடமிருந்து பெற்ற லஞ்சப்பணம், ஆன்லைன் ரம்மி லாட்டரி மாட்டிலிருந்து தேர்தல் பத்திரம் மூலமாக கிடைத்த லஞ்சப்பணம். நாங்களாவது திரள் நிதி, நீ திருட்டு நிதி. உங்களுக்கு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் என் உறவுகளே, புனித பள்ளிகளும் புரட்சி இயக்கங்களும் திரள் நிதியில் நடந்தால் தவறில்லை, திருட்டு நிதியில் நடந்தால் தான் தவறு. இதை எனதருமை தாய் தந்தையர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டை காக்க நல்லதொரு தலைமையின் கீழ் ஒன்றிணைவோம். எங்கள் இலக்கு ஒன்றுதான், அது இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம், நாம் தமிழர். இது வெளிப்படையாகவே அநீதியால் கட்டமைக்கப்பட்ட தேசமாக மாறி போனது. அரசு வேலை வேண்டுமா? அங்கும் பணம் தான். அரசியலா? அங்கும் பணம் தான். சீட்டுக்கு பணம், ஓட்டுக்கு பணம், எல்லாவற்றுக்கும் பணம். இது மாண்புமிகு ஜனநாயகம் அல்ல, கேடு கெட்ட பணநாயகம். எல்லாவற்றுக்கும் பணம். இதை எதிர்த்து கேள்வி கேட்க உனக்கு துணிச்சல் இல்லை. காரணம் பயம். உயிர் பயம் ஒன்றாலே இங்கே அத்தனை அநியாயங்களும் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. பயம்.